அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம். திடீரென திமுகவில் இணைந்தார் செல்லூர் ராஜு. ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 10 மாதங்களே இருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார். அந்த வகையில் கடந்த மாதம் கோவையில் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற தலைப்பில் இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தை நடத்தி வருகிறார். கோவை, விழுப்புரம், அரியலூர் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற சுற்றுப்பயணம் சிவகங்கையில் சமீபத்தில் நடைபெற்றது. மேலும் இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலரும், பாஜக கட்சி தலைவர்கள் சிலரும் கலந்து கொண்டனர். தேர்தல் பிரச்சாரத்தோடு வணிகர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பலரை சந்தித்து வருகிறார். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டும் வருகிறார். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்துக்கு கடந்த ஜூலை 30ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தார். அதேபோல் அங்கு காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பார்வையிட்டார். அதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி மதுரையிலிருந்து சிவகங்கைக்கு காரில் புறப்பட்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய காரில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை ஏற்ற மறுத்ததாக வீடியோக்கள் வெளியாகி இருந்தன. அந்த காரில் ஏற்கனவே விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இருந்த நிலையில் செல்லூர் ராஜுவை அனுமதிக்கவில்லை என்று கூறப்பட்டது. மேலும் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோக்களில் எடப்பாடி பழனிசாமி முன் இருக்கையில் அமர்ந்திருந்த காரில் செல்லூர் ராஜு ஏறுவதற்கு தயாரானார். ஆனால் அதனை பார்த்த எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் வேண்டாம், வேறு காரில் செல்லுங்கள் என்று கூறினார். இந்த வீடியோ வைரலாகி கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்த எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுவை தன்னுடைய காரில் ஏற்ற மறுத்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்பட்டு வந்தது. ஆனால் உண்மை அவ்வாறு இல்லை என்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே வேறு காரில் சென்றதாக செல்லூர் ராஜுவே விளக்கம் கொடுத்துள்ளார். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒய் பிரிவில் இருந்து இசட் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசு பாதுகாப்பு அதிகரித்துள்ள காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி இருந்த காரில் பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்ததால் தான் தன்னை காரில் ஏற வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் என்று தெரிவித்தார் செல்லூர் ராஜு. அதே நேரத்தில் செல்லூர் ராஜு மீது எடப்பாடி பழனிசாமி ஆத்திரத்தில் இருப்பது உண்மைதான் எனவும், சமீப காலமாக அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது என்கின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த போது ஓபிஎஸ் யார் தெரியுமா என செய்தியாளர்களிடம் செல்லூர் ராஜு சீறியது எடப்பாடி பழனிசாமிக்கு கோபத்தை ஏற்படுத்தியதாகவும், அதன் காரணமாகவே காரில் அவருக்கு இடம் தரவில்லை என்கின்றனர் மதுரை அதிமுகவினர். இதனால் கோபமடைந்த செல்லூர் ராஜு அவர்கள் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை செல்லூர் ராஜு ஒப்படைக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செல்லூர் ராஜு திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.